சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் 108 தொலைபேசி சேவையானது முடக்கப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் செலுத்துதல், மின்னகத்தில் புகார் அளிக்கும் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சேவையில் ஏற்பட்டுள்ள தற்காலிக பாதிப்பு விரைவில் சீரடையும் என்று டான்ஜெட்கோ தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சகா. அண்ணா சாலையில் அமைந்துள்ள 7 மாடி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகம் திடீரென்று மின்சக்தி காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன், சிம்கார்டு நிர்வாகம், தலைமை நிர்வாகம், மார்க்கெட்டிங், கணக்ககம், பில்லிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இயங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலையில் அந்த பகுதியில் திடீர் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்ட தகவலில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தொலைத்தொடர்பு கோளாறு காரணமாக மின்னகம் சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதுக்கு குறிப்பாக பிஎஸ்என்எல் கட்டிடத்தில் தீ விபத்தின் காரணமாக தான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக, இந்த கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதாக டான்ஜெட்கோ இபி என்பது தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புகையும் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சேவையினால் மின்னகத்தின் ஆன்லைன் விண்ணப்ப சேவைகளும், மின்கட்டண ஆன்லைன் செலுத்துதல் மற்றும் கவுண்டர் மூலமான கட்டண வசதிகளும் தற்போது செயல்படவில்லை என்றும், தொழில்நுட்பம் காரணங்களால் இந்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேவைகள் விரைவாக மீட்டெடுக்க முன்னுரிமை அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், சீரடைந்த பிறகு இந்த கோளாறுகள் முறையாக சரி செய்த பிறகு உடனடி பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் இபி அதிகாரப்பூர்வ அந்த மின் அலுவலகம், அதாவது தமிழ்நாடு மின்வாரியம் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குறிப்பாக தற்போது வரை அந்த பாதிப்பு என்பது குறிப்பாக ஆன்லைன் விண்ணப்பம் சேவைகள் விண்ணப்பக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், மின்கட்டணம் ஆன்லைன் செலுத்தக்கூடிய நபராக இருக்கட்டும், கவுண்டர் மூலமாக கட்டணம் செலுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து தற்போது வரை செயல்படவில்லை என்பது தமிழ்நாடு மின்வாரியத்தினுடைய தகவலாக இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த தகவல்கள் சரி செய்யப்படும் என தமிழ்நாடு மின்வாரியம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call